Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கோம். இதில் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் லேப் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. அதில் வந்து ஐசி பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும். இந்த ஐசியை எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுதான் பிரெட் போர்ட். ஓகே, இந்த பிரெட் போர்டில் இந்த ஐசியை வந்து இதில் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த இடத்துல எங்கே வேணாலும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே சைட்லேயும் கீழே சைட்லேயும் ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, ஆனால் நமக்கு பிரெட் போர்ட் பார்க்கும்போது இந்த கலர்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கீழே இருக்கிறதும் டாப்பில் இருக்கிற இந்த 2 லைன்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம், கிரவுண்ட் கனெக்ஷன். ஓகே, அதே போல் இந்த பின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா 1 2 இப்படி தான் ஆரம்பிக்கும். மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி செமி சர்க்கிளாக இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு டாட் இருக்கும். ஓகே, அது வந்து என் பாயிண்ட்னும் இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒரு டாட் இருக்கும். ஓகே, ஸோ நார்மலாகவே இந்த யூ ஷேப்பை வந்து டாப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கும் கவுண்ட்டு 1 2 3 4 5 6 7, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வர்றது 8 8 9 10 11 12 13 and 14. ஸோ இது ஃபஸ்ட்டு பின், இது 14th பின், இது 7th பின், இது 8th பின். ஓகே, ஸோ உங்களுக்கு மேலே இருக்கிற ஐசி நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர பின் நம்பர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு செமி சர்க்கிள் இருக்கும், அதுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் ஐசி. இந்த ஐசி வந்து மிடில் வச்சு இந்த சைடையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்க்கியூட் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாகவே உங்களுக்கு சப்ளை இருக்குது, ஒரு கிட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா இன்புட் வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்சஸ் வந்து இன்புட் அப்படின்னு எடுத்தோம். அவுட்புட் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஸ்விட்ச் தனியாக இருக்குது, அதுலேயே அவுட்புட் செட்டப் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவுட்புட்டுன்னு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்கன்னா எல்இடியில் ஆனோட் அண்ட் கேத்தோட பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆனோட், இது வந்து கேத்தோட், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்ம செட்டப். இதில் இன்புட் நமக்கு தெரியணும். ஐசி 7432 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் கேட் அப்படின்றது ரெண்டுமே உங்களுக்கு 0 0வாக இருக்குது, 0 1ஆக இருக்குது, 1 0வாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். 0 0க்கு நமக்கு 0 இருக்கும், 0 1 1 0 1 1 காம்பினேஷனுக்கு நமக்கு 1 அவுட்புட் வரணும். இப்போ நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா 14th பின் வந்து விசிசி, 7th பின் வந்து கிரவுண்டு. ஓகே, ஸோ நார்மலாகவே இது வந்து அந்த +5 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒயர் எடுத்து 14th பின்னுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, 14th பின்னுக்கு நீங்கள் இதில் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த 14th பின்னில் இந்த 4 டாட்டில் எந்த இடத்துல வேணாலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்ட் வந்து இந்த 7th பின்னுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அட் தி சேம் டைம் சில நேரத்தில் வந்து நீங்கள் இதுலேருந்து கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கு இல்லையா இதுலேருந்து நீங்கள் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதே போல் கேத்தோடு இருக்கு இல்லையா, இந்த எல்இடியோட கேத்தோடு வந்து கிரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்பில்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த கிட்டிலே உங்களுக்கு எல்இடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் எல்இடி கிரவுண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு தெரியும் 7432ல் என்னென்ன காம்பினேஷன் இன்புட்டாக இருக்கலாம்னா 1 2 இன்புட்டாக இருக்கலாம், 3 அவுட்புட்டாக இருக்கலாம். அதே போல் 4 5 இன்புட்டாக இருக்கலாம், 6 வந்து அவுட்புட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 and 8 9 and 10 வந்து இன்புட், 11 வந்து அவுட்புட். ஓகே, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, 8 and 9 வந்து இன்புட், 10 அவுட்புட், 11 12 இன்புட், 13 வந்து அவுட்புட். இங்கே 7th பின் வந்து கிரவுண்ட் கொடுத்துட்டேன். இந்த காம்பினேஷன் நான் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் தான் எடுக்க போகிறேன். இதில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 2 இன்புட், 3 வந்து அவுட்புட். 1 2 இன்புட்னா இந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்விட்சில் வந்து இன்புட்டுக்கு நீங்கள் இந்த 4 லைனில் எங்கே வேணாலும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது 1 இன்புட். செகண்ட் இன்புட்டை வந்து நான் 2ல் கொடுக்குறேன். 2ல் இது 4 ஹோல்ஸில் எதில் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த இது வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே இன்டர் கனெக்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப உள்ளே அழுத்தி வேறு உள்ளே வந்து ஷார்ட் ஆகிற மாதிரியும் போகக்கூடாது.
எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் ஆனோட்லேருந்து 3க்கு கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுதான் கனெக்ஷன். ஸோ சப்ளை கொடுத்துட்டோம், கிரவுண்ட் கொடுத்துட்டோம், இன்புட் கொடுத்துட்டோம், அவுட்புட்டும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். 0-0க்கு எல்இடி க்ளோ ஆகலை, 0-1க்கு எல்இடி க்ளோ ஆகுது பாருங்கள். அதே போல் இது 1-0, இது 1, இந்த இது வந்து ஹையில் கொடுத்தோம்னா 1ன்னு அர்த்தம். ஆன் பண்ணிங்கன்னா எல்இடி க்ளோ ஆகுது. 1-1க்கு க்ளோ ஆகுது. இப்போ 0-0க்கு மட்டும் நமக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகலை. இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். இது வந்து பேசிக் ஐசி டெஸ்ட். ஓகே, இதே போல் மற்ற ஐசிக்கும் ஐசி 7432, ஐசி 7408 இந்த மாதிரி நிறைய ஐசிஸ் இருக்கு இல்லையா, டூ இன்புட் ஐசிஸ், இதுக்கெல்லாமே நம்ம இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம்.